சிவனை பிரார்த்தனை பண்ணினா அவரு உங்களுக்கு திசை காட்டுவார்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கற்பனை செய்து பாருங்க. நீங்க ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு, போன் ஒர்க் ஆகல, நீங்க கிழக்கு பக்கம் போகணும், வானத்தை பார்த்து நார்த் ஸ்டாரா தேடுறீங்க, ஆனா மேகம் மூடிய நாள். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பதான் ஒரு ஆச்சரியம். காட்டுக்குள்ள ஆழமா ஒரு பழங்கால கோவில் தெரியுது. அந்த கோவிலுக்குள்ள போனா சிவன் லிங்கம் வடிவத்துல இருக்காரு. ஆனா ஒரு நிமிஷம், நான் சயின்ஸை தான் நம்புறேன், இந்த மம்போ ஜம்போ எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் கோவிலுக்குள்ள போய் சிவனுக்கு பக்கத்துல போனா அவர் உங்களுக்கு வழிகாட்டுவாரு. எப்படி? அந்த லிங்கத்தோட ஸ்பவுட் எப்பவுமே நார்த்தை தான் பாயிண்ட் பண்ணும். எப்பவுமே. அதுவும் இல்ல யோனி அல்லது பேஸ் டேமேஜ் ஆகி இருந்தாலும் இன்னொரு விவரம் இருக்கு, கவனமா பாருங்க. லிங்கம்ல செதுக்கப்பட்ட கோடுகள் எப்பவுமே ஈஸ்ட பாயிண்ட் பண்ணும். அதோட சேர்த்து புனிதமான கால நந்தி பாத்தீங்கன்னா அவனும் எப்பவுமே ஈஸ்ட தான் ஃபேஸிங்கா இருக்கும். அதனால நீங்க எப்பவாவது இந்தியாவுல இல்ல பழங்கால இந்து கோவிலுக்கு பக்கத்துல வழி தொலைஞ்சா சிவனா தேடுங்க, அவரு உங்களை வீட்டுக்கு வழிகாட்டலாம். ஒரு நிமிஷம், இதுக்காகத்தான் பழங்கால ஸ்தபதிகள் எங்க பார்த்தாலும் லிங்கங்கள் வச்சாங்களா?